அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவானது காதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி சொல்ல போகிற ஒரு தகவல். லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி மற்றும் 9, 5ஆம் அதிபதியும் கூடியிருந்தால் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு முதல்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கும் ராசிக்கும் மறையாமல் இந்த கிரகங்கள் இணைந்திருக்க வேண்டும். மேலும் கேந்திர கோணத்தில் இருந்தால் காதல் கைகூடி பெற்றோர் சம்மதத்துடன் இந்த காதல் திருமணமாக ஒரு படி முன்னேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அமைப்பு மறைவு ஏற்பட்டால் அது பம்பு வழக்கு அல்லது பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ காதல் என்ற ஒரு அமைப்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அப்படின்னா அந்த ஜாதகனுடைய ஆப்போசிட். 9ங்கிறது பாக்கியம், 5ங்கிறது அதனுடைய தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியது. அன்பையும் சிநேகத்தையும் எதிராளிக்கு தந்து தொடர்ந்து தன்னுடைய வாழ்வை பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் இந்த லக்னத்திற்கு 7, 9, 5ஆம் பாவத்தில் கூடியிருந்தால் அது லக்னத்திற்கு மறையாமல் இருக்க வேண்டும். அதே போல் கேந்திர கோணத்திற்கும் மறையாமல் இருந்தால் அந்த காதல் கைகூடி நல்ல ஒரு நிலைக்கு போகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேயர்களே, இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.